நீங்க ஒருவேளை உங்களுக்கு இப்படி அனுபவம் இருக்கா, இல்ல உங்களுக்கு வேண்டிய சில பேருக்கு இருந்திருக்கலாம். அவங்க வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க, இல்ல கூட்டு குடும்பமா எல்லாரும் சேர்ந்து இருந்திருப்பாங்க. கூட்டு குடும்பமாக சேர்ந்திருந்தவங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு வீடு வாங்குவாங்க. வீடு வாங்கி கொஞ்சம் பணம் கையில இருந்து கொடுத்தோ, கொஞ்சம் லோன் வாங்கியோ எல்லாம் வீடு வாங்கி அங்க போயதுக்கு அப்புறம் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகிறது. 10 லட்சம் ரூபாய் கையிலே இருந்து போட்டு 20 லட்சம் ரூபாய் லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கியாச்சுனால் கடைசியில அது நஷ்டத்தில் விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அந்த வீட்டில் போகும்போது நிறைய ஆபத்துகள் உண்டாகிறது. ஆக்சிடென்ட், ரோகங்கள், கடன் இப்படி எல்லாம் உண்டாகிறது. இதற்கு 2 காரணங்கள். ஒன்று, உங்களோட ஜாதகப்படி சொந்த வீட்டில் வாழக்கூடிய யோகம் இல்லாமல் இருக்கலாம். 2வது, அந்த வீடு இருக்கப்பட்ட பூமி நல்லதல்லாக இருக்கலாம். அதே மாதிரி வாஸ்து தோஷமும் அங்கே இருக்கும். இங்கே வாஸ்து தோஷம் என்று சொல்லும் பொழுது இப்போ பல பேர் சொல்லிக்கிட்டு வர்ற மாதிரி பயப்படக்கூடிய ஒன்று அல்ல வாஸ்து தோஷம். அதாவது மனையடி சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று கொடுத்திருப்பாங்க.